ஹாய், இன்றைக்கி ரொம்ப சுவையான தேங்காய் வெங்காய ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கங்க. 1/4 கப் தேங்காயை பல்லாக கீறி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, 6 பச்சை மிளகாய், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்க தேங்காய், புளி, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் சேர்த்து கொதிக்க விடுங்க. ரசம் இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் போல் அதோட பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கோங்க. ரசம் 10 நிமிஷமாக சிம்மிலே கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான தேங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடையில அதில் இருக்க வெங்காயமும் தேங்காயும் வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.